வசு நேத்து ஆபீஸ்க்கு வந்தவ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு போன் பண்ண. ஏய், அவ வசுந்தரா எப்போ வருவாங்கன்னு கேக்குறாளே, இப்ப என்ன பதில் சொல்றது? மிட் நைட் பார்ட்டில அர்ஜுன் மாமாவும் வசுந்தராவும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதா சொல்லிடாதீங்க. வேற ஏதாவது சொல்லி சமாளிங்க. என்னது, பர்த்டே பார்ட்டிக்கு போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? ஐயோ ஐயோ, என்ன நட்சத்திரா, அறிவு இருக்கா? இப்படி போட்டு கொடுத்துட்டியே. பாட்டி, வசுவும் அந்த அர்ஜுனும் மிட் நைட் பார்ட்டிக்கு போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? போச்சு, எல்லாம் போச்சு. என்ன சார் சொன்னீங்க? வசு பார்ட்டிக்கு போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இப்ப வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. ஹலோ ஹலோ. ஹே, அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா கத்துவ? அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாம் போச்சு. என்ன பாட்டி இதெல்லாம்? என் பஸ்ஸுவை நான் நினைச்சு பார்த்தா கூட அவ தேஞ்சிருவா நான் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. ஆனா அவ கூட மிட் நைட் பார்ட்டிலாம் போயிருக்கான். என்ன பாட்டி? டேய் டேய், இருடா இருடா, நீ டென்ஷன் ஆகாத. அடியே மூஞ்சிரு, அங்க உட்கார்ந்து முனையிட்டு இருக்காம இங்க வந்து தொலைடி. மூழ்கி போயிட்டு இருக்கு எல்லாமே. பாடி பாடிங்க. என்னம்மா? என்னடி நொண்ணம்மா, கேட்டியடி உன் பொண்ணு லட்சணத்தை? நல்லா மினிக்கிட்டு மிட் நைட் பார்ட்டிக்கு போயிட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டாளாம். இப்ப என்னடி சொல்ற? நல்ல தையத்தக்கான்னு சதுராட்டம் ஆடினாலே அப்பவே நீ அவளை அடக்கி இருக்கணும். இப்ப அந்த ஆட்டக்காரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டா. அம்மா, அப்படிலாம் இருக்காது. யார் சொன்னாலும் நான் இதை நம்ப மாட்டேன். நீ நம்பல. நீங்க யாரடி அழுதுட்டு இருக்கா? முத்தத்துல நின்னாலும் முச்சந்தில நின்னாலும் மூதேவி மூதேவி தான். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கடி. பெருசா அவளுக்கு சப்பா கட்டு கட்டாத. ஐயோ, போச்சே போச்சே, வீட்டோட மான மரியாதை எல்லாமே போச்சே. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி அவ போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்க மாட்டா. அப்படி போனா கூட திரும்பி பத்திரமா வீட்டுக்கு வருவா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாட்டி, என் பஸ் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானா? அதுக்கு முழுக்க காரணம் அவன் தான் மிட் நைட் பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன் பாட்டி. அவன் வீட்டு படி ஏறி என்னதுன்னு கேட்க விட மாட்டேன். வரமாமா, எனக்கு உரிமை இல்லையா? ஏய், இவன் ஒருத்தன் கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி லபலபான்னு கத்திட்டு கிடக்குறான். ஏய், அவ திரும்ப முதல்ல வீட்டுக்குள்ள வரட்டும்டா. இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறேனா இல்லையான்னு பாருடா. அப்படியே கை காலை உடைச்சு அடுப்புக்குள்ள சொருகுறேன்டா. அர்ஜுன் சார், விடிஞ்சிருச்சு சார். நீங்க நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையா? நீங்க உங்க ஃப்ரெண்டு கொடுத்த பொருள் கிடைக்கலையேங்கிற வருத்தத்துல இருக்கீங்க. ஆனா நான் பொழுது விடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு எப்ப போவோங்கிற வருத்தத்திலயும் ஏக்கத்திலயும் இருக்கேன். உன்னை போய் கூட்டு வந்தேன் பாரு, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நேத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா நடந்திருக்குமா? இது வரைக்கும் பார்ட்டிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே இல்ல. சார், மிஸ் ஆன உங்க பொருள் கிடைக்கலையேங்கிற ஃபீலிங்ல நீங்க பேசுறீங்க. ஆனா நேத்து நான் இந்த ரூம்ல இல்லைன்னா நீங்க போலீஸ்ல மாட்டிருப்பீங்க. அத முதல்ல யோசிங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க மனசுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற எதுவுமே உங்களை விட்டு தூரம் போகாது. ஒருவேளை விண்டோ வழியா வெளியே விழுந்திருக்குமோ? நோ சான்ஸ், அதெல்லாம் விழுந்திருக்காது. ஏய், ஒருவேளை உன்கிட்ட இருக்குமோ? என்ன சார் சொல்றீங்க? என்கிட்டயா? இங்க விழுந்த பொருள் இங்க தானே இருக்கணும், எங்கேயுமே இல்ல. அப்ப நீ தானே வச்சிருக்கணும். சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க சார். நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். இருங்க, வேணும்னா இந்த ஹேண்ட்பேக்கை கூட செக் பண்ணிக்கோங்க. இப்பவாவது என்ன நம்புறீங்களா? ஏய், நான் உன்னை நம்பவே மாட்டேன். நீ தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க, சொல்லு. என்ன சார் நீங்க தேடுற பொருள் என்னன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சார் அதை ஒளிச்சு வைக்க முடியும்? நீ ஒளிச்சு வச்சிருக்கியோ இல்லையோ, அட்லீஸ்ட் உன் ட்ரெஸ்ல எங்கேயாவது விழுந்திருக்குல்ல. ஜஸ்ட் உதறி பாரு, ஓகே? நான் திரும்பிக்கிறேன். சார், இது அநியாயம் சார். என்ன பொருள்னே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க செக் பண்ண சொல்றீங்க. பரவாயில்ல சார்,
நீங்க சொல்றீங்கங்கிறதுக்காக பண்ணு. நான் செக் பண்ணி பாக்குறேன். சார் தேடுற பொருள் என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் ஞாபகார்த்தமா வச்சிருந்த ஒரு பொருளை ராத்திரி முழுக்க மெனக்கட்டு தேடுறாருன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அர்ஜுன் சார் ஃபிளெக்சிபிளா இருக்கிற இந்த நேரத்தை நாம யூஸ் பண்ணிக்கணும். என்ன பாத்துட்டியா? பாத்துட்டேன் சார், என்கிட்ட இல்ல. நல்லா பாத்தியா? பாத்துட்டேன் சார், என்கிட்ட இல்ல. ஒருவேளை அந்த பொருளுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பிடிக்கல போல இருக்கு. வசு, ஸ்டாப் இட். அப்படியே கொன்னுடுவேன். அது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. எப்போ என் கூட தான் இருக்கும், எங்கேயும் போயிருக்காது. என்ன அர்ஜுன் சார், உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஒரு வகையில அந்த பொருள் காணாம போனது கூட நல்லதுக்கு தான். இல்லனா அந்த ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு அவ லைஃபையும் நாசம் பண்ணிருப்பீங்க. ஏய் வசு, ஸ்டாப் இட். என் ஃப்ரெண்ட பத்தி ஒரு வார்த்தை பேசணும், உங்க மரியாதை கெட்டு போயிடும். நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அர்ஜுன் சார்? நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழணும்னு ஆசைப்படுறவரு, உங்ககிட்ட அந்த பொண்ணு சிக்கனா அவளையும் உங்க வழிக்கு தானே எழுப்பீங்க. அதனாலதான் என்னை விட்டுடுன்னு உங்க ஃப்ரெண்டு கொடுத்த பொருள் காணாம போயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? இனிமே அந்த ஃப்ரெண்ட உங்களால பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட தேடி பிடிச்சி பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. நீ இவ்வளவு பேசின பிறகு எப்படியா தேடி பிடிச்சி பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துடுச்சு. அவளை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் பார். நோ சான்ஸ். உங்களால அது முடியாது அர்ஜுன் சார். கண்டுபிடிச்சிட்டா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு என்னோட பர்சனல் செக்ரட்டரி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் சார். போயிடுவேன், கன்ஃபார்மா போயிடுவேன். ஷூர் சார், இட்ஸ் a சேலஞ்ச். யா, சேலஞ்ச், கண்டிப்பா சேலஞ்ச். என்கிட்ட சேலஞ்ச் பண்ணவங்க இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்ல. நீ ஜெயிக்க மாட்ட. அட்லீஸ்ட் உன்னை தோக்கடிக்கிறதுக்காகவாது என் ஃப்ரெண்ட தேடி கண்டுபிடிச்சு மீட் பண்ணுவேன். உங்க எண்ணம் பலிக்கட்டும் சார். உங்க ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு நான் வேலையில இருந்து போறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அந்த ஃப்ரெண்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கணும் சார். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நடக்கும், நிச்சயமா நடக்கும். எப்படியோ அர்ஜுன் சார ஒரு நல்ல வழிக்கு திருத்திருக்கேன். கடவுளே நன்றி. அர்ஜுன் சார் அவரோட விருப்பப்படி அவர் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி பார்ட்டி பப்புன்னு அலையாம ஆரோக்கியமான ஒரு முயற்சியில இருப்பாரு. நானும் நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஆனந்த், அச்சு பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியல பாட்டி. ஐயோ, என்னாச்சு ஆனந்த்? மா, வசுந்தரா வீட்ல அந்த போலீஸ் ரைடு நடந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுமா. என்ன சொல்ற ஆனந்த்? எப்படி தெரிஞ்சுச்சு? நான் வசுந்தராவோட தங்கச்சி கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். அப்ப இந்த நட்சத்திரம் நடுவுல புகுந்து எல்லாத்தையும் உளறிட்டா. அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு நீ அந்த மாதிரி சொன்ன? நான் எதுவும் உளரல ஆண்டி. சின்ன மாமா செல்போனை க்ளோஸ் பண்ணிருக்காருன்னு நினைச்சு பேசினேன். அது அவ காதுல விழுந்து தொலைச்சிடுச்சு. அத்தை, இங்க யாருக்குமே பொறுப்பே இல்ல. ராத்திரி முழுக்க ஆம்பளை புள்ளைய காணாம நாம எல்லாரும் தவியா தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்த விஷயம் வசுந்தரா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. உத்தமன், அம்மா, என்னாச்சு? எல்லாருக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்குமே விவரம் தெரியல. அதனால தான் நேரா கமிஷன் ஆபீஸ்க்கே போலான்னு இருக்கேம்மா. உடனே போங்க. அர்ஜுன் எங்க இருக்காங்கிற விஷயம் எனக்கு இம்மீடியட்டா தெரிஞ்சாகணும். இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். சரிங்கம்மா. போங்க போங்க போங்க. ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாமா செம்ம கான்ல இருந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்த உடனே உங்க எல்லாருக்கும் இருக்கு கச்சேரி. என்ன அர்ஜுன் சார், கட்டில கீழே என்ன பண்றீங்க? ஸ்வீப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க வருவாங்க அர்ஜுன் சார். ஏய், நானே காணாம போன என் திங்ஸை கண்டுபிடிக்க முடியாத வத்தத்துல இருக்கேன். இரிட்டேட் பண்ணாத. தேடினது போதும் அர்ஜுன் சார், ஒரு பிரேக் விடுங்க.
என்ன பொருள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நைட்ல இருந்து தேடிட்டு இருக்கீங்க. என்கிட்ட சொன்னா நானும் தேடுவேன்ல சார். நீ நிச்சயமா தேட மாட்டேன். அப்படியே தேடி கிடைச்சாலும் தூக்கி போட்டுருவேன் எங்கேயாவது. ஏன்னா நீ வேலையை காப்பாத்திக்கணும். கொன்னுடுவேன். ஐயோ அர்ஜுன் சார், நாம இப்போ வெளியே போக போறோம். ப்ளீஸ் அர்ஜுன் சார், பிரஷ் பண்ணிட்டு வாங்க, கிளம்பலாம். நேரம் ஆக ஆக எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அம்மா பாவம். அம்மா இதெல்லாம் எப்படி வச்சிருக்க? நைட்டு வீட்டுக்கு போக மாட்டேன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நோனோ, நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு நினைச்சு கேட்டீங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் வச்சிருந்தேன். தன்னோட பாஸுக்கு எப்போ என்ன தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்படுறது தான் ஒரு நல்ல பர்சனல் செக்ரட்டரியோட கடமை. ஓ வெரி குட் வெரி குட். அப்போ இருக்கா? எப்போ உங்களுக்கு இதே நினைப்பு தான். போங்க அர்ஜுன் சார், போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. வேற என்னெல்லாம் வச்சிருக்க? இந்த சீப்பு அப்புறம் ஃபேஸ் கிரீம்லாம் வச்சிருக்கியா? வச்சிருக்கனே. ஓ இந்தாங்க. ஓகே. என்ன சார் நீங்க சின்ன குழந்தை மாதிரி பூசிக்கிறீங்க? ஏய், நல்லதான் மேக்கப்லாம் போடுற. இது மேக்கப் கிடையாது சார், பணிவிடன்னு சொல்லலாம். இது ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு செய்யலாம், ஒரு அக்கா தன்னோட தம்பிக்கு செய்யலாம், ஒரு செக்ரட்டரி தன்னோட பாஸ்க்கும் செய்யலாம். அதெல்லாம் சரி, இப்ப ரூமை விட்டு எப்படி வெளில போறது? அதுக்கும் ஒரு வழி யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன வழி? என் கூட வாங்க. ஹேய், என்ன பண்ற? ரூமை கொளுத்தி விட்டு ஹெல்ப் ஹெல்ப் கத்த போறியா? இப்படி கத்துனாலும் யாரும் வர மாதிரி தெரியல சார். நான் ஒன்னும் ரூமை கொளுத்த போறது இல்ல, கதவு கொளுத்த போறியா? அவசரப்படாதீங்க சார், ஒரு ஐடியா பண்றேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேணும்னா நீங்க மிஸ் பண்ண பொருளை போய் தேடுங்க, போங்க. சார், நீங்க ரெடியா இருங்க. 1 2. என்ன சார் நீங்க காதை பொத்திக்கிறீங்க? எனக்கு சவுண்ட் அலர்ஜி, நீ பண்ணு. சார்
போன சடனா என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு இருந்த ஒரே ஆறுதலான விஷயம் நீ தானே. இப்போ நீயும் போயிட்ட. என்ன அத்தை இது? அர்ஜுன் இன்னும் சின்ன புள்ளையா என்ன? இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான். நாம இங்க தவிச்சிட்டு இருப்போன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? நேத்து காலையில போனவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலையா அத்தை? நீ கவலைப்படாத சுச்சி, தப்பா எதுவும் நடந்திருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வசுந்தராவாவது போன் பண்ணி இருக்கலாம். போலீஸும் ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஆனந்த், உத்தமன் கமிஷனர் ஆபீஸ்க்கு போனாரே, கொஞ்சம் போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளு. ஓகேமா. மேடம், அர்ஜுன் சார் வந்துட்டார் மேடம். அச்சு வந்துட்டானா? பப்பி பப்பி எங்க போயிட்ட அச்சு? நைட் எல்லாம் யா என்ன ஆச்சு? சும்மா ஜாலியா சுத்திட்டு வர. டிவி நியூஸ்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ பப்பி, எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. இவ மறுபடியும் வீட்டுக்கு வந்த நேரம் சோதனைக்கு மேல சோதனை வந்துட்டு இருக்கு. ஏண்டி, நீதானே இவனுக்கு செக்ரட்டரி. வீட்ல எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாதே? யூஸ்லெஸ் ஃபெலோ. பப்பிமா, டோன்ட் blame her. இன்னைக்கு நான் உன் முன்னாடி சேஃப்டியா நிக்கிறேன்னா அது காரணம் அவதான். எவ்வளவு பக்காவா சேஃப் பண்ணா தெரியுமா? ஆமா. வெளிய போறப்போ எங்க போறோம் எப்ப வருவோன்னு சொல்லிட்டு போனோம். ஒரு பெரிய குடும்பத்து புள்ள இப்படிதான் நடந்துக்கிறதா? ஊர் கிடக்கிற கிடப்புல இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புன்னு தெரியாதா ஆனந்த்? மேடம், சார் மேல எந்த தப்பும் இல்ல மேடம். சாரோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அர்ஜென்ட் பிசினஸ் மீட்டிங் இருக்கு, வர முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு தான் நானும் சாரும் போனோம். இந்த மாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கிறது எங்களுக்கே தெரியாது மேடம். பப்பிமா, நைட் ஃபுல்லா ஒரே இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வென்ஸ், ஒரே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம் பப்பிமா. சடனா போலீஸ் வந்துட்டாங்க. ஆமா, நானும் பயந்துட்டேன். உடனே வசு வந்து ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டா. நைட் ஃபுல்லா ரெண்டு பேரும் ரூம்ல சேஃபா இருந்தோம். என்னது, நைட் ஃபுல்லா ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தீங்களா? எஸ்.